நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம், எப்படி இருக்கீங்க? என்னடா வழக்கமா மண்டே டு ஃப்ரைடே 8:30 மணிக்கு தானே வருவாங்க, இன்னைக்கு என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? எல்லாம் உங்கள் வீட்டில் விருந்து சாப்பிட்றதுக்கு தான். ஆமாங்க, விருந்தனோ உங்கள் வீட்டில் தான், ஆனால் விழா எங்களோடது. சரவணன் மீனாட்சி திருமண வரவேற்பு. இந்தியாவிலேயே ஒரு கதையில் வரப்போகிற கல்யாணத்திற்கு ஒரு விழா. அந்த விழாவை பார்க்கறதுக்கு இவ்வளோ ஒரு கூட்டம், இவ்வளோ ரசிகர்கள், இவ்வளோ கைத்தட்டு, இவ்வளோ வரவேற்பு, இவ்வளோ ஆரவாரம். ஆச்சரியப்பட்டு போயிட்டோம் நாங்க. ஆமாங்க, அந்த வரவேற்புல எங்களுக்கு உண்டான சந்தோஷத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்க தான் நாங்க இப்ப வந்திருக்கோம். சரவணன் மீனாட்சி திருமண வரவேற்பு இன்னைக்கு உங்களோட சேர்ந்து பார்க்க போறோம். திருநெல்வேலி மக்களே சௌக்கியமா? சரி, இன்னைக்கு என்ன விசேஷமா சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நம்ம சரவண பையனுக்கும் நம்ம மீனாட்சி பொண்ணுக்கும் வெட்டிங் ரிசப்ஷனை நம்ம திருநெல்வேலி மக்கள் மத்தியில செலிப்ரேட் பண்ண போறோம். வா, ஓகே, வருக வருக என்று மீண்டும் வரவேற்கின்றோம். வெல்கம் டு ஹீரோ மோட்டோகார்ப் வழங்கும் சரவணன் மீனாட்சி திருமண வரவேற்பு, பவர்ட் பை RMKB வெட்டிங் சில்க்ஸ். ஊர்ல நிறைய பேர் வந்து என்னப்பா இவங்க ரெண்டு பேரும் சரவணன் மீனாட்சி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா அப்படின்னு ஃபேஸ்புக் ட்விட்டர்ல எல்லாம் கேக்குறாங்க. இது உண்மையாமாக்கா? அதெல்லாம் கிடையாது. அதாவது வந்து பார்த்தோன்னா மக்களே இப்ப தெளிவா வந்து நாங்க தெளிவுபடுத்திருக்கோம். இது கல்யாணம் கிடையாது, கல்யாணத்துக்கான ரிசப்ஷன். ஓஹோ, திருமண வரவேற்பு. யூசுவலா என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த ரிசப்ஷன் அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுப்பாங்க. ஆனா உங்களுக்கே தெரியும், விஜய் டிவி என்ன விஷயம் பண்ணாலும் ஸ்பெஷலா பண்ணுவாங்க, யூனிக்கா பண்ணுவாங்க. அதனால தான் இந்த மேடையில ஒரு பிரம்மாண்டமான வெட்டிங் ரிசப்ஷன் உங்க முன்னாடி நடத்த போறாங்க. அதெல்லாம் பார்க்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? ஓகே, அண்ட் சில்வர் ஸ்கிரீன்ல நிறைய அழகான கல்யாணங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அஜித் ஷாலினி அவங்களோட கல்யாணம் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது. அதே மாதிரி நம்ம சூர்யா ஜோதிகாவோட கல்யாணம் நடந்தது. இப்போதான் ஸ்னேஹா பிரசன்னாவோட கல்யாணமும் நடந்தது. ஆனால் சின்ன திரையில முதல் முறையா இவ்வளோ பிரம்மாண்டத்தோட இவ்வளோ கோலாகலமா நடக்க போற கல்யாண வரவேற்பு என்ன? நம்ம சரவணன் மீனாட்சியோடைய வெட்டிங் ரிசப்ஷனு. எஸ், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே காத்துட்டு இருக்கு உங்களுக்கு. நம்ம வெட்டிங் ரிசப்ஷன்னா வந்து பார்த்தோன்னா எப்போதுமே மாப்பிள்ளையும் பொண்ணும் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க, பொண்ணு விட்டார் மாப்பிள்ளை விட்டார் எல்லாருமே இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு தான் வந்து இந்த வாழ்த்துறவங்க, மொய் எழுதுறவங்க, சாப்பிட வரவங்க, யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் வருவாங்க. கரெக்ட். உங்களுக்கு ஆனா இந்த ஒரு அற்புதமான வெட்டிங் ரிசப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பொண்ணு மாப்பிள்ளை வர்றதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்து வாழ்த்துறதுக்காக பாப்பா பாப்பா அங்க பாரு. சோ ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம் சொல்லுங்க? சரவணனை கூப்பிடலாமா இல்ல மீனாட்சியை கூப்பிடலாமா? இருங்க லேடிஸ் என்ன சொல்றாங்க பாப்பா. லேடிஸ், சரவணனை கூப்பிடலாமா? What about the handsome men? மீனாட்சியை கூப்பிடலாமா? அதானே பார்த்தேன். சரி, பொண்ணி மாப்பிள்ளையை விட்டுருங்க. ஓகேவா? நம்ம பொன் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் அவங்கள தான் வந்து அழைக்கிறது முறை. ஓஹோ, சோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை ஃபர்ஸ்ட் கூப்பிடலாமா? கூப்பிடலாமே. ஓகே, சோ சரவணனோட அப்பா அம்மா குடும்பத்தினர், மிஸ்டர் ராஜசேகர் அண்ட் ஃபேமிலி. திருநெல்வேலி நெல்லையப்பருக்கு என் வணக்கம். இவ்வளோ பேர்
என் மகனுடைய திருமண ரிசப்ஷனுக்காக வந்திருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரவணன் மீனாட்சி இந்த தொடர் ஒரு 9 மாதத்துக்கு முன்னால் இதே திருநெல்வேலியில் ஒரு சிறிய பொறியாக ஏற்றி வைக்கப்பட்டது. இன்னைக்கு அது தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக ஒரு பெரிய யாகத்தீயாக கொழுந்து விட்டு எரியுது. அதுக்கு ஒரு அடையாளம் இவ்வளவு பேர் எங்களுக்காக எங்கள் பிள்ளைங்களுடைய கல்யாண ரிசப்ஷனுக்காக வந்திருக்கிறதுலே தெரியுது. நம்ம இந்த சமயத்தில் சாரதா அம்மாட்ட ஒரு கேள்வியை கேட்டுடலாம். நீங்க ராஜ் சாருக்கு நல்ல மனைவி, சரவணனுக்கு நல்ல அம்மா, நம்ம மீனாட்சிக்கு நல்ல மாமியாரா இருப்பீங்களா? லவ்வ கொடுப்பீங்களா இல்ல வெடிக்கிற ஸ்டவ்வ கொடுப்பீங்களான்னு கேக்குறாங்க நம்ம திருநெல்வேலி மக்கள். அது அவன் நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. 100 பவுன் கேட்ட மாமியார். அதேதான் அந்த கேள்விக்கு நாங்களும் வரோம். மாமியாரே ஒரு விஷயம் சொல்லுங்க. அது என்ன 100 பவுன்? ஏங்க இவ்வளவு கேக்குறீங்க? பொண்ணு பாக்குறதுக்கே அவங்க சிரிச்சாலே 1000 பவுன் வேர்த்து இருக்குங்க. ஏங்க அவங்க கிட்ட போய் 100 பவுன் கேக்குறீங்க? 100 பவுன் எதுக்கு கேக்குறேன்னா, ஆபத்து வர காலத்துல நமக்கு அது உதவுங்கிற நல்லெண்ணத்தோட தான். ஏன் அந்த 100 பவுன் அப்புறம் அவ தானே போட்டுட்டு திரிய போறா. சரிம்மா, நம்ம மீனாட்சி சரவணன் கல்யாணத்துக்காக நான் ஒரு 2 சவரன் செயின் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன்ப்பா. சரி, இங்க யாரெல்லாமா நம்ம சரவணன் மீனாட்சி கல்யாணத்துக்கு தங்கம் கொடுக்கறது? வேணான்றீங்களா கொடுப்பன்றீங்களா? கொடுப்போன்றீங்களா? எங்க ஒரு தடவை நல்ல ஜோரா ஒரு தடவை கை தூக்குவோம் பாப்பா. பாத்துக்கோங்க, திருநெல்வேலியில எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் பவுன் குறைஞ்சதுன்னா நாங்க அள்ளித்தரம் கூட கூட அப்படின்ட்டு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, சரவணன் மீனாட்சி கல்யாணம் நடந்தே ஆகணும். குறுக்கால நீ யார்? சேகர். பார்த்தீங்களா, இதுதான் இந்த அம்மா சேகர். அவன் என் பையன் சரவணன் இருக்கான ராஜசேகர். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம மிரட்டி எடுத்துடுறாங்க. எங்களுடைய இந்த சரவணன் மீனாட்சி கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் என்னை விட ரொம்ப உற்சாகமா இருக்கிறது, என்னை விட ரொம்ப சந்தோஷப்படுறது, என்னை விட ரொம்ப பயப்படுறது என்னை விட எங்க அப்பா தான். அவரை அப்பான்னு சொல்றதை விட என்னுடைய மச்சான் சொல், என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல். அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்றது பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் மீனாட்சி கெமிஸ்ட்ரியை விட உங்க அப்பா கெமிஸ்ட்ரி பயங்கரமா இருக்குன்னு. சாரி, அப்பதான். ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்றது அவ்வளோ ஒரு அந்யோன்யமான ஒரு ரிலேஷன்ஷிப். நிறைய இடத்துல என்கிட்ட சொல்றதே வந்து இப்படி ஒரு அப்பா எங்களுக்கு இல்லையே அப்படின்னு ஆதங்கப்படுவாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு பெஸ்ட் ஃபாதர். அவர் பெஸ்ட் அப்பா மட்டும் இல்ல, பெஸ்ட் மாமாவும் தான். எக்ஸாக்ட்லி. பொதுவா நாமளும் எத்தனையோ நிச்சயதார்த்தம் பார்த்துருப்போம், எத்தனையோ கல்யாணங்களுக்கு போயிருப்போம். ஆனா ஒரு கதையில வர ஒரு கல்யாணத்துக்கு இவ்வளோ எதிர்பார்ப்பா, இவ்வளோ வரவேற்பா? உங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதா? உண்மையை சொல்லுங்க, கல்யாணம் மட்டும் நடக்கல உங்க எல்லாரும் உண்டுலன்னு பண்ணிடுவேன் இப்படின்னு பார்க்குறவங்க எல்லாம் வந்து அவ்வளோ அன்பை பொழியிறாங்க. சரி, இந்த அன்பை நேரில் தான் போய் பார்க்கலாம் அப்படின்னு திருநெல்வேலிக்கு வந்தா, அடேங்க அப்பா, பலாயிரம் பேர் அங்கே வந்து இந்த 2 பேருக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையோட எங்களை வந்து அங்கே சந்திச்சாங்க. அவ்வளோ பேரை பார்த்த உடனே எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல, உடனே அங்கே ஒரு நிச்சயதார்த்தம் மாதிரி தட்டை மாற்றிக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அத்தனை பேர் முன்னாடி இவங்க எங்களுக்கு வந்து ஒரு வரவேற்பு கொடுத்து தட்டை மாற்றிக்கிட்டு அவங்களோட ஆசீர்வாதம்ன்றது மறக்கவே முடியாத ஒரு விஷயம். அடுத்தது என்ன, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு, பொண்ணு வீட்டுக்காரங்க தானே கூப்பிடணும். ஓகே, மீனாட்சி குடும்பத்தினரை மேடைக்கு அன்புடன் சீர் சிறுத்தையுடன் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மேடைக்கு அழைக்கிறோம்.
நிறைய வாரங்களா எல்லார் மனதிலயும் ஒரே கேள்விதான், இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு எல்லாருமே அப்படியே சீட்டோட எட்ஜில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நடக்க போகுது இல்லையா? நிச்சயதார்த்தமாவது பண்ணிக்கலாமா? கண்டிப்பா நடக்காது. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன எப்படி கன்வின்ஸ் பண்றாங்க, அதை வச்சுதான். நடக்கணுமா வேணாமாப்பா? நீங்க தான் சொல்லணும். நம்ம வீட்டு கல்யாணம், உங்க வீட்டு கல்யாணம் நடக்குமா நடக்காது சொல்லுங்க. சரவணன் மீனாட்சி கல்யாணம். ஓகே, சூப்பர். ஓகே, திருநெல்வேலி மக்கள் முன்னிலையில சரவணன் மீனாட்சி அவர்களுடைய நிச்சயதார்த்தம் அந்த தாம்பூல தட்டு இப்ப உங்க முன்னாடி மாத்திக்க போறாங்க. மாத்திக்கலாமா? நிகழும் ஸ்ரீ நந்தன ஆண்டு சித்திரை மாதம் சித்த யோகம் கூடிய சுபயோக சுபதினமான இன்று சென்னை ராஜசேகர் சாரதா ஆகியோரின் மகன் திருநிறை செல்வன் சரவணனுக்கும் கல்லிடைக்குறிச்சி வைத்தியநாதன் பார்வதி ஆகியோரின் மகள் திருநிறை செல்வி மீனாட்சிக்கும் இங்கு கூடியிருக்கும் சான்றோர்கள் முன்பு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. அவங்களுக்காக இன்னொரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துடலாமா? நிச்சயம் ஆயிடுச்சுப்பா. அப்படி இப்படி பேசி எல்லாரும் சேர்ந்து எனக்கு திருநெல்வேலி அல்வா கொடுத்துட்டீங்க. நல்ல விஷயம் தானங்க. ஏமா எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துட சொல்லுங்க. கண்டிப்பா வந்துருவாங்க. இதுதாங்க என் மனைவி. மொல்லமா காதுட்டு எல்லாரையும் கல்யாணத்துக்கு வர சொல்லிடுங்க அப்படின்ட்டாங்க. அதனால கண்டிப்பா நீங்க எல்லாரும் என் மகனுக்கும் என் மருமகள் மீனாட்சிக்கும் நடக்க போக இருக்கும் திருமணத்திற்கு வந்திருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய அன்பையும் இந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, சோ இது வரைக்கும் சரவணன் மீனாட்சியில என்னெல்லாம் விஷயங்கள் நடந்திருக்கு, என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு இப்போ ஒரு சின்ன ஏவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சென்னை ரேடியோ மிர்ச்சி ஆர்ஜே சரவணனுக்கும் திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி பொண்ணு மீனாட்சிக்கும் காதல். இதுதாங்க இந்த கதையோட உண்மை. பொண்ணு பார்க்குற படலத்தில் ஆரம்பிச்ச இவங்க காதல் கைகலப்பாகி கலவரமாகி போலீஸ் கேஸ்ன்னு நொந்து நூடுல்ஸா போச்சு. வீட்டுல எடுத்து வச்ச உனக்கு நான் இன்னொரு தடவை உன்னை பார்த்த எரிச்சிடுவேன். அப்புறம் ஒரு சுபயோக சுபதினத்துல எதேச்சியா மீண்டும் சந்திச்ச நம்ம சூப்பர் ஜோடிக்குள்ள காதல்ங்கிற பல்பு திரும்பவும் எரிஞ்சது. என்ன கண்ணுங்க அது? அதுல ஹைடெக்ஸ்லாம் வேற போட்டுக்கிட்டு அப்படியே கத்தி மாதிரி தீட்டி வச்சிருக்கீங்க. உலகத்திலே இப்படி ஒரு பார்வைய நான் பார்த்ததே இல்லைங்க. I love you மீனாட்சி. உலகத்துல இருக்கிற எல்லாரை விட உன்னைதான் நான் அதிகமா நேசிக்கிறேன். உன்னை விட வேற யாரோடவும் நான் சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் காதல்னா அவங்க குடும்பம் அவங்கள சும்மாவா விடுவாங்க? நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இனிமே ஒத்து வராது. அருணாச்சலம் தான் மீனாட்சியோட மாப்பிள்ள. அவன் தான் மீனாட்சி கழுத்துல தாலி கட்டிவான். இதுக்கு இடையில மெட்ராஸ்கார ஏதாவது பூந்து ஆட்டம் காட்டினா அவன் தலையை வெட்ட கூட தயங்க மாட்டேன். அந்த நேரத்துல தான் தன்னோட காதலை மத்தவங்களுக்கு புரிய வைக்க ஹீரோயின் ஒரு விபரீத முடிவெடுத்தான். நீ அவன் மேல ஆசைப்பட்டதும் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சதும் தப்பே இல்லப்பா. அவங்க அப்பா வர சொல்லி பேசுங்க. இப்ப காதலுக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சாச்சு. ஹீரோ சென்னை, ஹீரோயின் கல்லிடைக்குறிச்சி. அப்ப லவ் எப்படி நடக்கும்? சரி, என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? எதுக்கு? சும்மா சொல்ல. அதெல்லாம் முடியாது. இப்படி ஊரே கண்ணுபடுற அளவுக்கு சரவணனும் மீனாட்சியும் காதலிச்சாங்க. பொதுவா காதல்ல எல்லாமே அழகுதான். அதுலேயும் காதலர்களுக்குள்ள வர்ற ஊடல், அதாங்க சண்டை, ரொம்பவே அழகானது. அது நம்ம கதையில போதும் போதுன்ற அளவுக்கு இருக்கு. உனக்கு என்ன பிடிக்கல, எனக்கும் உன்னை பிடிக்கல, நிறுத்திடலாம். நிறுத்திடலானா
பிரிஞ்சிடலாம். சண்டை போடுறதே இவ்வளவு அழகா இருக்க, அப்ப இவங்க சமாதானம் ஆகிறது எவ்வளவு அழகா இருக்கும். போடா சண்டைக்காரா, போடி கல்லட குச்சி கேடி, போடா ரேடியோ முடிச்சு ரவுடி. அடுத்து என்ன நடக்கும்னு எல்லாரும் பரபரப்பா இருந்த சமயம்தான் சர்ப்ரைஸாவும் கிராண்டாவும் வந்தது சரவணன் மீனாட்சி நிச்சயதார்த்தம். ஆனா அங்கதான் வச்சாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட. உங்க பொண்ணுக்கு 100 பவுனுக்கு குறையாம நீங்க நகை போட்டாகணும். உன் மேல நான் வச்சிருந்த அன்பு, பாசம், காதல் எல்லாம் செத்து போச்சு. இந்த நிச்சயதார்த்தம் வெறும் மீனாட்சின்ற உயிருள்ள உடம்புக்கு மட்டும்தான், உள்ளுக்குள்ள இருக்கிற மனசுக்கு இல்ல. சரவணனை தப்பா புரிஞ்சுக்கிட்ட மீனாட்சி கல்யாணத்துக்கு போடுறதா சொன்ன 100 பவனும் சரவணன் தான் வாங்கி போடுறாங்கிற உண்மை தெரிஞ்சதும் சாரி. ஐயா, ஒரு நிமிஷத்துல கோபுரமா வசந்துட்ட ஐயா, நீ நல்லா இருக்கணும். இப்படி சென்டிமெண்டா போய்கிட்டு இருந்த சரவணன் மீனாட்சி காதல்ல இப்ப யாமினி மல்லிகான்னு 2 புயல் வீசிக்கிட்டு இருக்கு. இந்த புயல் எல்லாம் கடந்து சரவணன் மீனாட்சி கல்யாணம் நடக்குமாங்கிறது தான் இப்ப எல்லாரோட மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி. 8:30 மணிக்கு ஒரு அருமையான காதல் நாடகம் போடுறாங்க. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. மீனாட்சி, அந்த நிகழ்ச்சியில நிறைய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஆனா என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது உன்னுடைய என்ட்ரி தான். தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோன்னு ஒரு பாட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஒரு திருவிழாக்கு ஒரு தேவதை அப்படியே தேர்ல வந்து இறங்கந்து அங்கதாங்க பார்த்தேன். ஹலோ, நீ மட்டும் என்ன பார்க்க மைனர் மாதிரி தான் இருந்த. ஏய், நான் மேஜர் மீனாட்சி. இது ஒரு காரணமா சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட போற, அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. டேய் மொக்கப்படாதடா. நான் அதை சொல்லல. அவ்வளோ கைத்தட்டலுக்கு நடுவுல நீ பைக்ல வந்து இறங்குனியே, மாசா இருந்தடா. மாசாலமா மனசோட வந்து இறங்கினா மாமா. ஆனா நீ ஒரு டான்ஸ போட்டு என்னதான் ஓவர்டேக் பண்ணிட்டியாங்க. டான்ஸா? ஆமா, இவன் தானோ இவன் தான். கிண்டல் பண்ணாதடா. நீங்க வேணா பாருங்க, மீனாட்சி எவ்வளவு சூப்பரா டான்ஸ் ஆடினான்னு அசந்துட்டாங்க. மன்
ரொமான்ஸா? அப்ப அண்ணன் நேர்ல வந்தா கூப்பிடுங்கடா அண்ணனை. ஜகு 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 டண்டனக்கடிடா கண்ணக்கடி டண்டனக்கடிடா கண்ணக்கடி. ஆடியன்ஸை பார்த்தாச்சு, ஆட்டமும் போட்டாச்சு. அந்த கேப்ல அண்ணிய மறந்துட்டீங்களா என்ன? உங்கள் விஜய். நீங்களும் தொடர்ந்து சரவணன் மீனாட்சியை பார்த்துட்டு வரீங்க. எப்படியெல்லாம் நான் ஐ லவ் யூ ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். ஃபோனில் சொல்லியிருக்கேன், நேரில் சொல்லியிருக்கேன், ரோட்டில் சொல்லியிருக்கிறேன், வீட்டில் சொல்லியிருக்கிறேன், முட்டி போட்டு சொல்லியிருக்கிறேன், குட்டிக்காரன் அடித்து சொல்லியிருக்கிறேன். எப்படியெல்லாம் ஒருத்தன் ஐ லவ் யூ சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் திருப்பி ஒரு வாட்டி கூட நான் பார்க்கும்போது ஐ லவ் யூ சொன்னதே கிடையாது. எங்கேயாச்சும் பார்த்துட்டு நேரத்தில் பார்த்து தப்புன்னு ஐ லவ் யூன்னு சொல்லுவேன். அன்னைக்கு விடுறதா இல்லை. திருநெல்வேலியில் அத்தனாயிரம் மக்கள் முன்னாடியும் ஐ லவ் யூ சொன்னேன். என்ன சொன்னா நீங்களே பாருங்க.
மீனாட்சி. என்ன மீனு. என்னடா மீனு. அடடா என் கல்லட குறிச்சி ஏஞ்சல். ரொம்பத்தான். என் திருநெல்வேலி ஐஸ்வர்யா ராய். ஆஹா. என் தமிழ்நாட்டு தமன்னா. ஐயோ என்ன சொல்லு. உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன? இதே ஸ்கூல் கிரவுண்ட்ல தான் உன்னை முதல்ல நான் பார்த்தேன். ஐ மீன் சைட் அடிச்சேன். அப்படியா? என்ன அப்படியான்ட்ட? ஆமா, நான் பார்க்கும்போது உனக்கு தெரியாது, நீ பார்க்கல. ஆனா இன்னைக்கு இதே கிரவுண்ட்ல இத்தனை பேர் முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? இரு, மூச்சு வாங்கிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. உங்க அப்பா இருக்காரு, முக்கியமா உங்க அண்ணன் பாரதி ராஜா இருக்கா. ஏன் உங்க அம்மா சும்மா இருப்பாங்களா? அதான் எங்க அம்மா வேற இருக்காங்க. இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு ஐ லவ் யூ மீனாட்சி. சரி. அடிப்பாவி, எவ்வளோ ஃபீலிங்கோட ரொமான்டிக்கா ஐ லவ் யூ சொன்ன திருப்பி ஏதாச்சும் அட்லீஸ்ட் சேம் டு யூ, ஐ டு லவ் யூ ஏதாச்சும். அப்படியா? ப்ளீஸ், இத்தனை பேர் கேட்கறதுக்காக வந்திருக்காங்க, அவங்களுக்காச்சும் சொல்லாமே ஒரு வாட்டி ஐ லவ் யூ. சொல்லலாம், ஆனா இத்தனை பேர் முன்னாடி. ஓ வெக்கம், கல்லட குறிச்சிக்கே இருக்கிற ஒரு வெக்கம். ஏய் சரி, எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப். தயவு செஞ்சு காதை மூடிக்கிறீங்களா? மீனாட்சி ஆசை எனக்கு ஐ லவ் யூ சொல்லணும். காதை மூடிக்கிற மாதிரி நடிங்க ப்ளீஸ். மூடிட்டாங்க, மூடிட்டாங்க. சொல்லு. ஐ லவ் யூ. அடிப்பாவி, என் காதலே விடாத மாதிரி சொல்றீங்க. எல்லாரும் காதை மூடிட்டாங்க. அழகா ஒரு வாட்டி அத்தான் ஐ லவ் யூ அத்தான் சொல்லட்டுமா? மாமா. அத்தா. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு, போ. ஐயோ, நல்ல ஃபார்ம்ல வந்துட்டியே மீனாட்சி. ப்ளீஸ் மீனாட்சி, ஒரே ஒரு வாட்டி, ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். இப்படி கேட்க கூடாது. எப்படி கேட்கணும்? உட்கார்ந்துட்டு ஸ்டைலா கேளு. ஸ்டைலா? என் திருநெல்வேலி ஐஸ்வர்யா ராய், என் கல்லட குறிச்சி ஏஞ்சல், ஐ லவ் யூ. ஐயோ போதும் போதும், நானே சொல்றேன். ஐ லவ் யூ சரவணா. Thank you. Thank you. Thank you. அப்பா, யாரும் கேட்கல, யாரும் கேட்கல, யாருமே கேட்கல. Thank you மீனாட்சி. இந்த மாதிரி ரொமான்ஸ் நீங்க வந்து எப்பயாவது நேர்ல பாத்திருக்கீங்களாப்பா? அதுக்காகவே நல்லா சத்தமா கை தட்டல் கொடுக்க வேணாமா? யூசுவலா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிப்பாங்க, சாஃப்டா சொல்லிப்பாங்க, போன்ல சொல்லிப்பாங்க. முதல் முறையா ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி சொன்னது சரவணனும் மீனாட்சியும் மட்டும்தாங்க. இந்த ஹிஸ்டரி ஆஃப் திருநெல்வேலி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லவ் ப்ரொபோசலை இப்படி பகிரங்கமா இத்தனை பேர் முன்னாடி சொன்னது எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருந்தாலும் பெருமையா இருக்கு. ஓகே, நம்ம சரவணன் அவர்கள்ட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்டுடலாம். எப்போதுமே ஒரு பசங்க வந்து பார்த்தோன்னா ஒரு பொண்ணை உசார் பண்ணுறதுக்கு அந்த தெருவில் இருக்கிற சின்ன குழந்தைகளை உசார் பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்களை உசார் பண்ணுவாங்க, நிறைய தியாகங்கள்லாம் பண்ணுவாங்க. நீங்க இந்த மீனாட்சி அக்காவை உசார் பண்ணின்ற பேர்ல தமிழ்நாட்டுல பல பேரை உசார் பண்ணியிருக்கிறது எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இதெல்லாம் வந்து எங்க அப்பாவுடைய ட்ரைனிங் தான். ஸோ இதை நீ என்ன குறை சொல்ல முடியாது. எங்க அப்பா என்ன அப்படிதான் வளர்த்துருக்காரு. ஆஸ்கார் விருது வாங்கினவங்க கூட இப்படி சொல்ல மாட்டாங்க. எல்லா புகழும் எங்க அக்காவுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சார் சொல்லியிருக்காரு. நேற்று டிவியில் ஒரு நம்பர் ஒன்று போட்டாங்களாம், சரவணன் மீனாட்சி பற்றி தகவல்களுக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் ஃபோன் பண்ணி யார் எவனு கூட கேட்கலையா, சரவணன் சாரல் தெரிச்சுதான் அந்த ஃபோன்ல இருந்து. அதெல்லாம் ஒரு 60 வயசு பாட்டியா இருக்கு போதுரா. பரவாயில்ல. ஆனா நிறைய பேரோட இதயத்தை நீங்க வந்து கவர்ந்திருக்கீங்க ரெண்டு பேருமே. சரி, ஓகே, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுங்க. கல்யாணம் எப்போ, முக்கியமா ஹனிமூன் எப்போ? ஹனிமூன் எப்போன்னு என்ன கேட்டீங்கன்னா நான் கரெக்டாக சொல்லுவேன். ஆனால் கல்யாணம் எப்போன்னு சொன்னாதான் எனக்கே ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கு. ஏன்னா வாரம் அது எப்படி தான் சொல்லி வச்ச மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரியல. ஒன்று எங்கள் அம்மா ரூபமாக வருது, இல்லைன்னா என் ரூபத்திலே வருது, இல்லை மீனாட்சி ரூபத்தில் வருது, இல்லை அவங்க அண்ணன் ரூபத்தில் வருது, ஏதோ ஒரு ரூபத்தில் இப்போ மல்லிகா ரூபத்தில் வந்து நிற்குது. என்ன பண்ணனே தெரியல. அது ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நீங்க யார்கிட்டயும் சொல்லாம கூட்டிட்டு ஓடி போயின்னு நினைக்கிறேன். யார? நல்ல கருத்து சொல்றீங்க. யாரன்னு கேக்குறாரு, நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சாரி மீனாட்சி. ஓகே, கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆகுமா இல்லையா? கல்யாணம் ஆகும்ல. ஜோடி பொருத்தத்தை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்காங்க இங்க. அவங்களுக்கு கல்யாணம் நடக்குமா? நடக்காதுன்னு சொல்றாங்க. பத்தியா அடப்பா அவங்களா
டிக்கெட்லாம் வாங்கிட்டு வந்து இப்படியா நடக்காது பாரு, இன்னும் கை காட்டுறானுங்க தம்பிகளா. அண்ணன்டா. ஸ்டமக் பன் வாலிபர் சங்கம் அங்க ஒன்று இருக்கு பாரு. பார் நடக்காதான். அது வந்து மீனாட்சி ரசிகர் சங்கம்ங்க, அப்படிதான். அது எங்க அம்மாவோட சப்போர்ட் சங்கம். ஆல்ரைட், ஓகே. ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க, அழகா ஆடினீங்க, பேசுனீங்க. அவங்களுக்காக ஒன் மோர் டைம் பிக் 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 ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். சரவணன் அண்ட் மீனாட்சி, எங்களுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா நல்லபடியாக கல்யாணம் ஆகணும். Thank you so much. Thank you very much. சரவணா, சரவணன் மீனாட்சினா உனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது என்ன? டக்குன்னு ஞாபகம் வருது சண்டை. ஏய் போடா. பாத்தியா சொல்லு சொல்லு. எனக்கு டக்கு ஞாபகம் வருது, உன்கிட்ட பயந்துக்கிட்டே தயங்கிக்கிட்டே எப்படிடா வந்து லவ் சொல்றதுன்னு தெரியாம ஒரு கட்டிங் போட்டு வந்து சொன்ன பாரு. அதுதான் பார்த்த எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு இதுதான் சார் பெஸ்ட்டு மெத்தடு, எத்தனையோ மெத்தடில் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, ஆனால் இருக்கிறதுல இதுதான் சார் சூப்பர். அதுவும் நீங்கள் இந்த கொல்ரெடி அப்படின்னு நீங்கள் சொன்னது வந்து நிறைய பேர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு லவ் லெட்டரே ஃபர்ஸ்ட் கொல்ரெடியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாதுங்க, கிடைக்கவும் கிடைக்காது. அதான் இப்பவே மனசு இருக்கிறதெல்லாம் போட்டு உடைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேங்க. இது பேசுறதுனால யாருக்கு என்ன லாபம்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா மனசுல இருக்கிறத சொல்ல முடியாம போற மாதிரியான ஒரு கொடுமை உலகத்துல வேற எதுவும் இல்லைங்க. என்ன சொல்லணும்? என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன? I love you, மீனாட்சி. உன்னை பார்க்கறப்பெல்லாம் என் மண்டைக்குள்ள என்னென்னமோ ஆகுது மீனாட்சி. இதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா பயங்கரமா வலிக்குது மீனாட்சி. என்ன கண்ணுங்க அது? அதுல ஹைடெக்ஸ்லாம் வேற போட்டுக்கிட்டு அப்படியே கத்தி மாதிரி தீட்டி வச்சிருக்கீங்க. ஒரு வாட்டி பார்த்தா அப்படியே கிழிக்குதுங்க என்ன. உலகத்திலே இப்படி ஒரு பார்வைய நான் பார்த்ததே இல்லைங்க. சத்தியமா சொல்றேன் மீனாட்சி, என் மனசு உசுறு நினப்பு எல்லாம் நீதான். என்னைக்கு உன்னை முத தடவை பார்த்தனோ அன்னைக்கு விழுந்த வந்தா இன்னி வரைக்கும் எழுந்துக்கல. நான் நின்னா நடந்தா படுத்தா எப்போ நினப்புதான். இந்த 3 நாள் என் வாழ்க்கையோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாளுங்க, ரொம்ப சந்தோஷமான நாள். போச்சு எல்லாமே, நாளையோட போச்சு. மீனாட்சி, யா சாத்தி, என் அழகி, என் ஏஞ்சல், என் அம்மா, கொல்றியடி என்ன, கொல்றியடி, கொல்றியடி. நீ இல்லாம இங்க நான் என்ன செய்ய போறேன்னு யோசிச்சாலே எனக்கு பயமா இருக்குடி, ரொம்ப பயமா இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க மட்டும் இல்லைங்க, நாங்களும் சூப்பர் சிங்கர்ஸுக்கு பெரிய ஃபேன்ஸு. அன்னைக்கு ஸ்டேஜில் எங்களுக்காக அந்த சூப்பர் சிங்கர்ஸ்லாம் ஒன்றா வந்து சூப்பராக ஒரு பாட்டு பாடினாங்க, ஆச்சரியப்பட்டோம். எல்லாம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட பாடல், அப்படியே ஒரு கல்யாண மாலையா எங்களுக்காக அந்த ஸ்டேஜில் பாடினாங்க. அவங்க தான் பாடினாங்கன்னு பார்த்தா எங்களையும் வலிச்சிட்டு போய் ஸ்டேஜில் நிற்க வச்சிட்டாங்க. அன்னைக்கு தான் எனக்குள்ளேயும் ஒரு சூப்பர் சிங்கர் இருந்தான்றதே எனக்கே தெரியும். சரி, என்ன பார்த்தா உனக்கு என்ன பாட தோணும்? ராஜா சார் பாட்டு தான். என்ன பாட்டு? இஞ்சி ஈடு பழகி மஞ்சச்சக பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. அடுத்த சூப்பர் சிங்கர் சீசன்ல நான் தாங்க வின்னர்.
அந்த பந்தி வித்தடி பவனோ சொல்லு சந்தன பொட்டழகை சாந்த நடை அழகை வெள்ளி வேட்டி கட்டி எவனோ சொல்லு யாரோ யாரோடி உன்னோட புருஷன் ஆத்தி அவன் தாண்டி ஓன் திமிருக்கு அரசன் ஆமாவம் பொண்ண கூட ஆமா நீ சொல்லி கொடு அடமாமாவம் பொண்ண கூட ஆமா நீ சொல்லி கொடு இது சாமி ஒட்ட முடிச்சு அது தாண்டா முன்னு முடிச்சே இது சாமி ஒட்ட முடிச்சு அது தாண்டா மூணு முடிச்சு தாலி கட்டவும் மேளம் கட்டவும் நேரம் வந்துடுச்சு ஊரு உலகம் சேர்த்து எனக்கு மாலை தந்துடுச்சு அட மாமா உன் பொண்ண கொடு அட ஆமா அத சொல்லி கொடு இது சாமி ஒட்ட முடிச்சு அது தாண்டா முன்னு முடிச்சு இது சாமி ஒட்ட முடிச்சு அது தாண்டா மூணு முடிச்சு தாலி கட்டவும் மேளம் கட்டவும் நேரம் வந்துடுச்சு ஊரு உலகம் சேர்த்து எனக்கு மாலை தந்துடுச்சு चांग चकड़ 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 जय चांग चकड़ 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 जय Ga rigapa rigapa gapata gapata sagapa gappa magali gari gari ga ga rigapa do 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 gapata tete parasa parasa அத்தா வருவாக ஒரு முத்தம் கொடுப்பாக எண்ணச்சம் வெக்கம் கூச்சும் அவள் அள்ளி ருசிப்பாக அத்தா வருவாக ஒரு முத்தம் கொடுப்பாக எண்ணச்சம் வெக்கம் கூச்சும் அவள் அள்ளி ருசிப்பாக கதவை சாத்தினா ஜன்னல் திருப்பக ஜன்னல் சாத்த தாமல் சில்லையே உண்மை காண தாரங்கள் கண்கள பிரம்மன் செஞ்சது சரியில்லையே பாலோ பொறுத்தேனும் பாகோ கசக்காது அவகதான் எனக்கு இனிப்பாக அத்தா வருவாக ஒரு முத்தம் கொடுப்பாக எண்ணச்சம் வெக்கம் கூச்சும் அது அள்ளி ரசிப்பாக அத்தா வருவாக ஒரு முத்தம் கொடுப்பாக எண்ணச்சம் வெக்கம் கூச்சும் அது அள்ளி ரசிப்பாக സുന്ദരി നീയും സുന്ദരൻ ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം സുന്ദരൻ നീയും സുന്ദരി ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം കയ്യിൽ കയ്യും വച്ച് കണ്ണിൽ കണ്ണും വച്ച് നെഞ്ചിൽ മന്ത്രം കൊണ്ട് ചേരുന്ന നേരം സുന്ദരി നീയും സുന്ദരൻ ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം സുന്ദരൻ നീയും സുന്ദരി നാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം உன்னோட சுந்தர ரூபம் வர்ணிக்க ஓர் கவி வேணும் മോഹനരാഗം നിന്ദേഹം കീർത്തനമാക്കി ഞാൻ പാടും പൂഞ്ചിരിപ്പാൽ എന്നുള്ളം കവർന്നു കണ്ണാന കണ്ണേ എൻ സ്വന്തമല്ലോ നീ
சேர்ந்திருந்தால் திருவோணம். இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலதான் காலம் முழுக்க சிந்து பாடணும். ஒண்ணு பொண்ணு பக்கத்துல பொண்ணு புள்ள திக்கையில கண்ணு வாழும் மொத்தத்தில கட்டழக அம்மாடி என்ன சொல்ல 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோழி குயில் போலதான் காலம் முழுக்க இங்கு பாடணும். பொஞ்சாதி பொருத்தம் தான் வேணும். பொருத்தம் இல்லாட்டி வருத்தம் தான் மிஞ்சும். அமைஞ்சா அது போல கல்யாணம் பண்ணு. இல்ல நீ வாழ தனியாக நின்னு. முதலில் யோசிக்கணும், பிறகு நேசிக்கணும். மனசு எடுத்துக்கிட்டா சேர்த்துக்கிட்டு வாழு. உனக்கு தகுந்தபடி உனக்கு சிறந்தபடி இருந்தா உறுதிய மாலை கட்டி போடு. சொத்து வீடு வாசல் இருந்தாலும் சொந்தம் பந்தம் எல்லாம் அமைஞ்சாலும் ஒன்று ரெண்டு ஒட்டிக்கிட்ட கல்யாணம் தான் இனிக்கும். 100 வருஷம் 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலதான் காலம் முழுக்க இங்கு பாடணும். எங்க சரவணன் இங்க வாங்க வாங்க வாங்க. மீனாட்சி சரவணன் நின்று இருக்கும்போது நீங்க எங்க போகலாமா? இல்லை, முதல்ல நான் ஒரு விஷயம் மாக்காப்பாக்கு நான் அறிமுகம் செஞ்சாகணும். ஏன்னா எப்போ ஆஃபீஸில் எப்போ நீங்கள் எனக்கு மீனாட்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க, எப்போ எனக்கு மீனாட்சி இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்கன்னு ரொம்ப தொல்லை பண்ணுவான். மீனாட்சி, இதுதான் மாக்காப்பா, உனக்கு தம்பி மாதிரி. நல்லா வச்சிங்க அப்ப. ஐ ரியலி லைக் தட், அப்ரிஷியேட் இட். சரவணன் அவங்க உங்களுக்கு பாட்டி மாதிரி. யார சொல்றீங்கப்பா? மீனாட்சியை பார்த்து சொல்லிடாதீங்க. அவங்க ரீச் அருவாச்சுல வந்துருவாங்க. சரி, அவங்க உங்களை அடிக்கடி வாடா போடா வாடா போடான்றாங்களே, கொஞ்சம் கூட அந்த வெக்கம் இந்த சால்ட் போட்டு சாப்பிட்டா ஒன்று வருமே, அதெல்லாம் இல்லையா உங்களுக்கு? அப்படிதான்டா சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தா குடும்பம் நடத்த முடியுமா? ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ்லாம் வந்து ஒரு பாடல் ஒன்று பாடினாங்க. அதில் குறிப்பாக இந்த மாமாவும் பொண்ணை கூட அப்படின்னு அவங்க பாடுறதோட நீங்கள் பாடினா கொஞ்சம் நல்லா எடுப்பாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஒரு 2 லைனு உங்கள் மாமாவை பார்த்து பாடுறீங்களா இந்த பாட்டை? நான் மாமா வந்து எப்பவுமே என் கட்சி தான். அதனால் மாமா கிட்ட நான் வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுவேன்னு அவசியமே இல்லை. ஸோ ஆல்வேஸ் இஸ் மை கட்சி. ஆனால் எனக்கு ஒரே ஒரு வில்லன் தான் அந்த வீட்டில். மச்சாவும் தங்கச்சி கூடு ஆமா நீ சொல்லி பூடு, இது சாமி போட்ட முடிச்சு அதுதான்டா 100 முடிச்சு. தாலி கட்டவும் மேலம் கொட்டவும் நேரம் வந்துடுச்சு. 100 சனமும் சேர்ந்து எனக்கு மாலை தந்துடுச்சு. சூப்பர், கலக்கிட்டீங்க. Thank you very much சரவணன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம கல்யாணங்கள் எல்லாம் மாப்பிள்ளை பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதே ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் தானே. சொந்தக்காரங்களெல்லாம் கடைக்கு கூட்டு போய் மாப்பிள்ளைக்கு இந்த கலர் எடுக்கிறதா, பொண்ணுக்கு இந்த கலர் எடுக்கிறதா, எவ்வளோ ரேட்டில் எடுக்கிறதுன்னு ஒரு பெரிய டிஸ்கஷனே நடக்கும். அந்த ஒரு என்ன சொல்ல ஜவுளி கடையே ஒரு கலவரம் ஆகிற அளவுக்கு வந்து பல பிரச்சனைகளும் நடக்கும். ஆனால் எங்களுக்கு கல்யாண ட்ரெஸ் செலக்ட் பண்ணது வந்து ரொம்ப அற்புதமாக பல சொந்த பந்தங்களோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடந்துச்சு. ஆமாங்க, திருநெல்வேலியில் அந்த ஸ்டேஜில் மீனாட்சியுடைய ட்ரெஸ்ஸை நானும் என்னுடைய ட்ரெஸ்ஸை மீனாட்சியும் எடுக்கலான்னு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்த நேரத்தில்
திருநெல்வேலி மக்களே இதெடுங்க அதெடுங்கன்னு சொல்லி ட்ரெஸ் செலக்ட் பண்ண எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. RMKVல இருந்து சூப்பரான செலெக்ஷன்ஸ் இப்போ நாங்க வந்து கொண்டு வந்து வச்சிருக்கோம். என்ன கடையை கொண்டு வந்து வச்சிட்டாங்க? ஆமா, நாங்க வந்து சரவணன் மீனாட்சிக்கு ட்ரெஸ் எடுக்க வர போறோம், திருநெல்வேலில இருந்து எல்லாரும் வரோம் அப்படின்ன உடனே வேணாம் கடையில இருந்து நாங்க எது இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நாங்க கடையே நாங்க வந்து ஸ்டேஜுக்கு அமுச்சு வச்சிடறோம், நீங்க அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம். ஓகே, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அப்பாவை கூப்பிட்டுலாமா? எஸ் மிஸ்டர் ராஜசேகர், வந்துறீங்களா மேடைக்கு? பொண்ணு வீட்டுல இருந்து அண்ணனை கூப்பிட்டுருவோம், அப்படியே தங்கச்சியும் கூப்பிட்டுருவோம். ஓகே, எப்போதுமே வந்து ஒரு கடைக்கு போறோம் இல்ல வந்து எங்கேயாவது வெளியில வந்து ஷாப்பிங் போறோம் அப்படின்னா இந்த காலேஜுக்கே போவாத வெளியில நின்று இருக்க பசங்க இருப்பாங்க, பக்கத்து வீட்டுல வந்து கூப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி தான் நம்ம காலங்கள் பசங்க எல்லாம் கூப்பிட்டுலாம். ஓகே, K5 மேடை கழிக்கிறோம் உங்க பலத்த கரகோஷங்களுடன். யாருக்கு ட்ரெஸ் எடுக்குமோ அவங்கள காணாம? ஆமா, கரெக்ட் இல்ல? சரவணன் மீனாட்சி ரெண்டு பேரும் மேடைக்கு வந்துருங்கப்பா. பலத்த கரகோஷங்களுடன் லெட்ஸ் வெல்கம் நம்ம ராஜகுமாரன் and ராஜகுமாரி. பொண்ணு மாப்பிள்ளை வந்தாச்சு, ஃபேமிலியில இருந்து எல்லாருமே இங்க ஒண்ணு கூடி ட்ரெஸ் செலக்ட் பண்ண போறாங்க. அண்ட் இப்போ வந்து இதுல ஒரு கேம் ஒன்னு வச்சுக்கலாம். ஆஹா, ஓகே, என்ன மாதிரி கேம்? ஓகே, பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி அண்ட் மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி யாரு கரெக்டா வந்து ட்ரெஸ் பிடிச்ச அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் செலக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, சோ மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணும்போது அவர் இருக்க மாட்டாரு, கரெக்ட்டா? அவருக்கு வந்து எது பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து இதுதான் எனக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லுவாரு. சோ இவரோட செலெக்ஷன் யாரோட செலெக்ஷனோட மேட்ச் ஆக போகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். குறிப்பா சரவணனோட செலெக்ஷனும் மீனாட்சியோட செலெக்ஷனுமே ஒண்ணா இருக்க போகுதா? அதுதான் கேள்வி. அதுக்கான பதில் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம கேம் ஆரம்பிச்சிடணும். ஃபர்ஸ்ட் யாருக்கு செலக்ட் பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்க, யாருக்கு செலக்ட் பண்ணலாம் ட்ரெஸ்? எனக்கு மீனாட்சி மேல நம்பிக்கை இருக்கு. எதுக்கு? எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் செலக்ட் பண்ணு. சரி, அப்ப நீங்க இருங்க, அப்ப நம்ம மீனாட்சி அக்காவை அம்ச்சிடலாம். ஆமா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் செலக்ஷன் பண்ணிடுங்க. ஓகே ஓகே, நீங்க செலக்ட் பண்ணிடுங்க மாப்ள. மீனாட்சி உனக்கு எது பிடிச்சுன்னு சொல்லிட்டு போனா நான் அதே செலக்ட் அதானே பார்த்தேன். ஓகே, எனக்கு வாழ்க்கையில நல்லது கெட்டது எது நடந்தாலும் எங்க அப்பா கிட்ட கேட்காம நான் செய்யறது கிடையாது. அவ்வளோ ஒரு அப்பா பையன். அப்பா, ஒரு இக்கட்டான பிரச்சனை. இப்போ நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணலன்னா ஒழுங்காக இறங்க முடியாது. நம்ம செலக்ட் பண்ணோம், ஆனால் அது மீனாட்சிக்கு பிடிக்கணும். என் மருமகளை பற்றி எனக்கு தெரியும்டா. நம்ம செலக்ட் பண்ணுறது தான் என் மருமகளுக்கு பிடிக்கும். சரி, உன் ஆசீர்வாதத்தோடவே போய் செலக்ட் பண்ணலாம். ஓகே, நீங்க சத்தம் போட்டு சொன்னீங்கன்னா அவங்க பின்னாடி இருக்க அவங்களுக்கு கேட்டுடும். அதனால எந்த ட்ரெஸ்ன்னு கையை மட்டும் காமிக்க. அந்த ட்ரெஸ் இது ஓகேவா? ஏதோ உங்களுக்கு எடுத்து தர மாதிரி வேணான்றீங்க. இந்த பொண்ணுக்கு முடி நல்லா இல்லை, ஆனால் நம்ம வேற மாத்திடுவோமா? ஆமா, நம்ம வேற ட்ரை பண்ணோம். இந்த கலர் ஓகே பண்ணிடலாமா? அந்த பொண்ணை ஓகே வேணாமா? ஏன் வேணாம்? ப்ளூ வேணாமா? ஐயோ, நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, கண்டுபிடிச்சிருவாங்க. ஐயோ, அப்படியா? ஐ திங்க் எனக்கு இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் அடடாங்கி. நீங்க பொண்டாட்டிக்கு செலக்ட் பண்றீங்க, கொஞ்சம் யோசிச்சு நல்லா செலக்ட் பண்ணுங்க. பாக்கிறதுக்கு மீனாட்சி மாதிரியே இருக்குது. ஓகேவா? I think this color will suit. சம்மர் கட் பண்ண ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு தான் உங்களுக்கு ஓகேவா? பாக்கிறதுக்கு கல்லடு குறிச்சி ஏஞ்சல் மாதிரியே இருக்கு. வாவ், சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க, மீனாட்சிக்கு வந்து எந்த சாரி பொருத்தமா இருக்கும்? நீங்க வந்து அதேதானா? அதே பெஸ்ட். கருத்து வேறுபாடுலாம் இல்லையா? ஏங்க, அவர் வயசுக்கு செலக்ட் பண்றாரு, நான் என்ன கருத்து வேறுபாடு? கரெக்ட்டுங்க, அது சொல்லல. எந்த சாரி பொருத்தமா இருக்கும்? நம்ம என்ன சொன்னாலும் அவர் சொல்றது தான் வந்து அவங்க கண்டிப்பா சூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு பர்சனலா நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம். சோ உங்க செலக்ஷன்லாம் சொல்லிட்டீங்க. ஆமா, ஆல்ரைட், இப்போ பொண்ணு கூப்பிடலாமா? கூப்பிடுறீங்களா? ஓகே, மீனாட்சி வாமா இப்படி. சொல்லுங்க, எதை செலக்ட் பண்ணிருப்பாரு சரவணன்? ப்ளூ கிடையாது, என்ன ஏற்கனவே சொல்லியாச்சு. தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஈஸி ஆயிடுச்சு அவங்களுக்கு. சூப்பர், ஓகே, கரெக்ட்டா செலக்ட் பண்ணிட்டாங்க. மீனாட்சி, Thank you. என் மானத்தை காப்பாத்திட்ட. நல்லா இருக்கா?
நல்லா இருக்கு. தேங்க்யூ. எங்க அம்மா கூட நான் ஒரு 2,40,000 ரூபாய்க்கு தான் செலக்ட் பண்ணேன். உனக்கு தான் 2,50,000. போதும். எங்க அம்மா கேட்கல நினைக்கிறேன். அம்மா அப்பா அம்மா கேட்டாங்க. மைண்ட் வாய்ஸ்ல நல்லா கத்திருக்காங்க அவங்கள. ஓகே ஆல்ரைட் சூப்பர். இப்போ மீனாட்சிக்கு புடவை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ சரவணனுக்கு Dress செலக்ட் பண்ணுமே, சூட் செலக்ட் பண்ணுமே. ஸோ சரவணன் நீங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க போங்க. அண்ணே வாங்கண்ணே, ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. அண்ணே Black வந்து கல்யாணத்துக்கு நல்லா இருக்காது. ஏற்கனவே மாப்பிள்ளையோட சட்டையை நிறைய வாட்டி பிடிச்சி பட்டனெல்லாம் அத்துட்டேன். அந்த பட்டன் இல்லாமல் எடுத்துட்டா அடுத்த வாட்டி பிடிக்கிறப்ப அந்து போகாது. ஜிப்பு வச்ச சட்டையை எடுத்துக்கலாமா? ஓகே. இது வேண்டாம். என்ன ஏதோ போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி நடந்து விசாரிக்கிறீங்க? பார்க்க வேண்டாமா? நல்ல ட்ரெஸ்ஸா சரவணனுக்கு நல்லா பார்த்து செலக்ட் பண்ண வேண்டாமா? அதா செலக்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்ட்ராங்கா இருக்கீங்க உங்க டிசிஷன்ல. சரவணனை கூப்பிடலாமா? மாப்பிள்ளையை கூப்பிடலாமா? ஐ திங்க் திஸ் ஒன் கண்டிப்பா இருக்காது. ஓகே. ஏன்னா வேஷ்டியை அவர் தப்பா கட்டியிருக்காரு. அதனால அது கொஞ்சம் உரி உருறது ஈஸி. ஆனா என்னுடைய ஃபேவரட் கலர் பிளாக்னு மீனாட்சிக்கு தெரியும். ஓகே. ஆனா இந்த ஆளு சட்டப்புள்ள பட்டன் போடாம இருக்கிறது மீனாட்சிக்கு பிடிக்காது. கொஞ்சம் கவர்ச்சி ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. அதனால இருந்தா மட்டும் உங்க மச்சான் விட்டுருவாரா? அறுத்து விட்டுருவார்ல வந்து. அதனால அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்காகவே பட்டன் வச்ச ஒரு சட்டையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அறுக்கிறதுக்கு. ஐ திங்க் இது கலக்கா ரைட் சாய்ஸ். சோ ரெண்டு பேருமே கரெக்ட்டா சொல்றாங்க. ஜோடி பொருத்தம் இவ்ளோ சூப்பரா இருக்கே மாகாப். ஓகே சோ வந்து இன்னைக்கு பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நேரா போயிட்டு அவங்க உங்களுக்கு செலக்ட் பண்ணது, நீங்க அவங்களுக்கு செலக்ட் பண்ணது Dress சேஞ்ச் பண்ணிட்டு வர போறாங்க. மாத்திர சொல்லலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதே சந்தோஷத்தோட ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம இப்ப பார்த்து ரசிக்க போறோம். எஸ் கனா காலும் காலங்கள் அந்த சீரியல்ல இருந்து அப்பு அண்ட் நம்ம காத்தாடி ஒரு பியூட்டிஃபுல்லான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. ரைட் சோ ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் அப்பு அண்ட் காத்தாடி. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மணமகள் தான் அந்த நேரமடா. பொண்ணு ஓவியம் போல் இருப்பா இருப்பா, குளிரோடையை போல் நடப்பா நடப்பா, கலகலப்பா அமசிப்பா கரவடிப்பா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மணமகள் தான் அந்த நேரமடா. கல்யாணம் தான் மாசி மாசம் நாதஸ்வரம் மேளதாளம் வந்தாச்சுங்க தானோ நேரம் ஊர்வலம் நாம் போகத்தான். மாலை சூடிட மாப்பிள்ளையாகிட உனக்கோர் துணைதான் கிடைச்சாச்சு. என நினைச்சா பரிதவிச்சா துடி துடிச்சா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மணமகள் தான் வந்த நேரமடா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மணமகள் தான் வந்த நேரமடா.
நான் எப்போல்லாம் மீனாட்சியை பார்க்குறேனோ அப்போல்லாம் என் மனசுக்குள்ளே கேட்குற ஒரு சத்தம் தான் ஏலேலோ. இன்ஃபேக்ட் மீனாட்சியுடைய மனசுக்குள்ளே கேட்குற சத்தமும் அதுதான். இன்னைக்கு வந்து எங்களோட ஒரு லவ் ஆந்தம் இல்லைங்க, தமிழ்நாட்டுடைய ஒரு லவ் ஆந்தமே இன்னைக்கு வந்து அந்த ஏலேலோ தான். அந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் காதலிக்கிற எல்லார்கிட்டையுமே அந்த ஏலேலோ வந்து ஒரு ரிங்டோனாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் ரேடியோவில் ஒரு நிகழ்ச்சியில் கூட கேட்டிருந்தேன், உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஏலேலோ இந்த டியூன் வேணுமோ எனக்கு மெயில் அனுப்புன்னு. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் எனக்கு வந்து மெயில் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த திருநெல்வேலியில் கூட திருநெல்வேலியின் சரவணன் மீனாட்சி யார் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி, உங்களில் யார் பிரபுதேவா மாதிரி. அந்த ஸ்டேஜில் ஒரு கணவன் மனைவி ஒரு தம்பதியர்களை கூப்பிட்டு ஒரு சின்ன போட்டி நடத்தினாங்க. அந்த போட்டி என்னன்னு நீங்களே பாருங்க. சரவணன் மீனாட்சியில் வந்து இந்த ஓப்பனிங்கில் வந்து அந்த சாங் ஒரு டைட்டில் சாங், அது எத்தனை பேர் வந்து உங்கள் ரிங்டோனாக வச்சுருக்கீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யார், ஜோடியாக யார் வச்சுருக்கீங்க? நிறைய பேர்ப்பா. ஓகே, அங்கே 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜோடியாக கை தூக்கியிருக்காங்களா? வாங்க சார், வாங்க வாங்க மேடைக்கு வாங்க. உங்கள் பேருங்க சார்? சாம். சாம். சரண்யா. ஓகே, சாம் சரண்யா. கல்யாணமாகி எவ்வளோ வருடங்கள் ஆகுது? 1 year கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே, எங்கே நீங்கள் உங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணுங்க பாப்பா. ஆசம், சூப்பர் சூப்பர். கட் பண்ணிடலாமா? ஓகே, கட் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ நீங்கள் வந்து அவங்கள கூப்பிடுங்க, அதே ரிங்டோன் வருதா அப்படின்னு பார்க்கலாம். We are a great fans of Saravanan Meenakshi, to be very honest. Okay. I'm not a very serial person. சீரியல்லாம் ரொம்ப பார்க்கறதில்ல. நான் கொஞ்சம் லேட்டராக தான் பார்க்க ஆரம்பித்தேன். பட் ஐ ரியலி லவ் த ஸ்கிரிப்ட், த வே இட் கோஸ். நீங்கள் இங்கே அதில் அந்த என்டையர் க்ரூ காஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிங், ஒரு சீரியலுங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் வெரி எமோஷனலி இன்வால்வ். இப்போ கூட நான் உங்களெல்லாம் பார்க்குறது வந்து ஒரு ஃபேமிலியாக தான் பார்க்குறோம். ஸோ இப்போ நான் வந்து இந்த சீரியலை வந்து ஐ see it as a everyday, you know, it's beautiful. சரவணன் மீனாட்சி கல்யாணம் ஆகணுமா? கண்டிப்பா ஆகணும். ஓகே, ஆல் ரைட், சூப்பர். ஆனா திருநெல்வேலியின் சரவணன் மீனாட்சி இப்போ நீங்க பாத்துக்கோங்க, அதுதான் நாங்க வந்து அவங்களுக்கு கொடுக்க போற டைட்டில். சூப்பர். இதே மாதிரி அவங்க லவ் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க முன்னிலையில நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்ப ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படிலாம் சொல்லி நம்ம ப்ராமிஸ் பண்ணிருக்கோம் பாவனா. அடுத்து என்ன? ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாமா? டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். அவர் பார்க்கிறதுக்கு வந்து எப்படி இருப்பார் அப்படினா சிவாஜி படத்துல கிளைமாக்ஸ்ல வர ரஜினி மாதிரியே இருப்பார். யூ மீன் மொட்டை பாஸ்? ஓகே ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. அவர் பேருக்கு முன்னாடி சால்சா அப்படிங்கிற ஒரு ஜல்சா மேட்டரும் இருக்கும் இல்லையா? ஜல்சாவா சால்சாவா? இல்ல இல்ல, அவர் சூப்பரான சால்சா டான்சர் மட்டும் இல்லாம நிறைய ஸ்டைல்ஸும் ஆடுவாரு. இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் சால்சா மணி அண்ட் ஜாக்லின். Kalasala, 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 kalasa, kalasala, 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 kalasa, kalasala, kalasala. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுமா, சர்தா விழா போல என் பேர தமிழுமா, எவனு ஏறலாமா கோட வகம் பசுன்னு, இவதா ரஜநகம் சிறிடுவா ஹிசுன்னு, மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா, பஞ்சன நீ விரிச்சா பாட்டுத்தான் படிச்சிருப்பா, கொஞ்சனா கொஞ்ச கொஞ்ச கொம்புத்தேன் படிச்சிருப்பா, புடிச்சா வச்சிக்கையா மனசுல தைச்சிக்கையா, வெடிச்சா வெள்ளரிக்கா வேண்டாத ஆள் இருக்கா, மை டியர் டார்லிங் ஒன்னு மல்லிகா கூப்பிடுறா.
டாலி முன்னே மல்லிகா கூப்பிடுறா உங்கள் விஜய். கல்யாணனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் மியூசிக் கச்சேரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம், இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அதுவும் இது நம்ம சரவணன் மீனாட்சியோடைய வெட்டிங் ரிசப்ஷன். ஒரு சிங்கிங் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ பார்த்துடலாமா? ரெண்டு அழகான சூப்பரான திறமையுள்ள பெண்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, பாட போறாங்க. எஸ், கூப்பிட்டுருங்க. சூப்பர் சிங்கர்ல இருந்து 2 முக்கியமான ஸ்டார்ஸ் வர போறாங்க. அவங்க தான் லெட்ஸ் வெல்கம் பூஜா அண்ட் பிரியங்கா. மச்சினி எல்லாம் ஏடுவா மச்சாபி சபி தருவா மச்சினி எல்லாம் ஏடுவா மச்சா கண்ண மந்திரமா சுத்தி போல பம்பரமா தேகுடி சேனாரும் எல்லாம் அடையல்லாமே பிரம்மந்தா செஞ்சு வச்சானே அடையல்லாமே முறைக்காத சிரிக்காத குடிக்காத கைய புடிக்காத முறைக்காத சிரிக்காத குடிக்காத கைய புடிக்காத புக்கு ரயிலு நீ மோத வந்த மயிலு நான் என்ன வேணோ மயிலு நான் மரத மலை மயிலு நீ மச்சிலிப்பட்டினம் புயலு நான் ஆடி போவேனோ தீயாக தீயாக அணைக்க வரவா நீராக தேனாக நானாக தேடி வாவா ஈயாக நான் உன் நினைப்புனால என் நெஞ்சு குழி மேல அடைய என்னவோ என்னவோ ஐத்தானே ஐத்தானே உனக்கான இனி உனக்கான ஐத்தானே ஐத்தானே உனக்கான இனி உனக்கான மச்சாமி சாபி தருவா மச்சினி Duba, 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 re. Duba, 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 duba.
சரவணன், மீனாட்சி and அவங்க குடும்பத்தினர். வந்து இவ்வளோ மாதங்களா எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்கு, அன்புக்கு, ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப 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 நன்றி. சரவணன், மீனாட்சி மற்றும் அவங்களோட குடும்பத்தினர் ரொம்ப ஸ்வீட்டாக அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. நிஜமாவே நீங்கள் வந்து ரொம்ப பேஷனட்டாக இந்த சீரியலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய திருப்பங்கள் இந்த சீரியலை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு. எல்லாருக்கும் எங்களுடைய குடும்பத்தினர், நாங்கள் சம்மந்தம் வச்சுக்க போகிற குடும்பத்தினர் சார்பில் நன்றி நான் சொல்லி ஆகணும். இந்த இடத்துல தேங்க்யூ விஜய் டிவி, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு சேனலுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த சரவணன், மீனாட்சி அவர் ஒரு நல்ல ஒருத்தர் சொன்னார், வெரி குட் ஸ்கிரிப்ட் அப்படின்னாரு. இதுக்கு பின்னால் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் சும்மா முன்னால் உங்கள் முன்னால் நாங்கள் நடித்து காட்டுறோம். ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நடிப்போ ஒரு சந்தர்ப்பமோ வர்றதுக்கு காரணம் பின்னால் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்னு இருக்கிறாங்க. தேங்க்யூ மிஸ்டர் ரமணகிரி வாசன் அண்ட் தேங்க்யூ கதர். அண்ட் we have எங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட் டைரக்டர் அழகர்னு இருக்கிறாரு. பார்த்தா அவர் ஒன்றும் கவலைப்படாத மாதிரியே இருக்கும். ஆனால் இஸ் மேன் வித் அவ்வளவு ஹியூமர் சென்ஸ் இருக்கிறவர் எங்களை அவ்வளோ அழகாக வழிநடத்தி போகிறாரு. அவருக்கு யூஸ்வலாக சொல்லுவாங்க கேமராமேனும் டைரக்டரும் கணவன் மனைவி மாதிரி, அந்த மாதிரி ஒரு கோபால் இருக்கார். தேங்க்யூ கோபால், தேங்க்யூ அழகர். ஐ டேக் திஸ் டைம் டு தேங்க்யூ ஆல். நீங்கள் எல்லாருமே சரவண மீனாட்சி பார்த்துருப்பீங்க. அந்த சரவண மீனாட்சியோட ஹோல் டீமோட ஒர்க்கு என்னன்றது உண்மையில் அழகர் சாரோட டைரக்ஷன், கேமராமேன் சார், கோபால் சார், எடிட்டர், ஹோல் டீமோட அசோசியேட் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இவ்வளோ அழகான ஒரு லவபிள் கதையை உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. என் மனமார்ந்த
நன்றினை விஜய் டிவி தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஓகே, நம்ம வீட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அவங்களை நீங்க கீழே போய் டாடா காமிச்சு அவங்களுக்குலாம் கை கொடுத்து அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பா உங்களுக்கு பாக்குறதுக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சரவணன், மீனாட்சி மற்றும் குடும்பத்தினர் ப்ளீஸ் போங்க. எப்படி இருந்துச்சு சரவணன் மீனாட்சியுடைய திருமண வரவேற்பு? ஒரு வித்தியாசமான அனுபவம் திருநெல்வேலி. உண்மையிலேயே ரொம்ப அன்பான மக்கள், பாசமான ஒரு குடும்பம் மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணோம் திருநெல்வேலி. இதை விட சூப்பராக கோயம்புத்தூர்லேயே நடக்க போகுது. அது அடுத்த வாரம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னடா இதே தான் திருப்பி போட போகிறாங்களான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ட்ரெஸ்ஸு வேறு, சேட்டை வேறு, என்ட்ரி வேறு, மீனாட்சியா வேற டான்ஸு. அடுத்த வாரம் கோயம்புத்தூரில் நடந்த திருமண வரவேற்பை பார்க்க போகிறீங்க. ஆனால் மீனாட்சி, அதுக்கு முன்னாடி எனக்கு மட்டும் சொல்லு, என்ன நம்மளுடைய கல்யாணம் எப்போ நடக்கும்? அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு நான் திருநெல்வேலியில இருந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். கிஃப்டா? என்ன, என் பர்த்டே கூட இல்லையே, இப்போ என்ன கிஃப்ட்? வாவ், அல்வா. நம்ம கல்யாணம் எப்போன்னு கேட்டேனே. முதல்ல இதை சாப்பிடு. அடிப்பாவி, கல்யாணம் எப்போ கேட்டால் அல்வா கொடுக்குறாங்க. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் ஏச்சம்மா. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் கோயம்புத்தூரில் நடந்த திருமண வரவேற்போடு வந்து சந்திக்கிறேன். நன்றி.